அப்பா. என்ன இது புள்ள காய்ச்சி பொம்பளை மாதிரி வயிற்றை இப்படி தூக்கிட்டு நடந்து போறான். ஏய் தம்பி நில்றா. என்ன அம்மா கூப்பிட்டது? என்னம்மா சொல்லு. அம்மா ஏன் ஒரு மாதிரியா நடந்து போறேன், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, நேற்று சிலிண்டர் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டு பாட்டியும் அதோட பேத்தியும் வந்து தான் உலக்கையை வச்சு ஒரு வழி பண்ணிடுச்சிங்க. அப்போ இருந்து குனிஞ்சா நிமிர முடியலை, நிமிந்தா குனிய முடியலை, எந்த பக்கம் குனிஞ்சாலும் வலி தாங்க முடியலை. அதான் இடுப்பை அமுக்கி வயிற்றை தூக்கிட்டு நடக்கிறேன். நேரம் நடந்தா இடுப்பு அப்படியே உடையிற மாதிரி வலி தாங்க முடியலை. பாவி இவ்வளோ நடந்திருக்கு, என்கிட்ட ஒன்று கூட சொல்லவே இல்லையே. நானா கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்கிறேன். நீ அவ்வளோ காய்ப்போச்சு. ஐயே அப்படிலாம் இல்லைம்மா, உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சேன். என்கிட்ட யாராவது சொன்னா தானே தெரியும். உன் பொண்டாட்டி அள்ளிராணி, அவளுக்கு செய்தி சிங்காரிக்கவே நேரம் கரெக்டாக இருக்கு. அப்புறம் இங்கே இதெல்லாம் என்கிட்ட சொல்ல போகிறா. ஏம்மா சரி விடுமா, அதை பற்றி பேச வேணாம். சரி, இதுக்கு என்கிட்ட ஒரு கை வைத்தியம் இருக்கு, அதை பண்ணி பார்ப்போம், சரியாயிரும். சரியா? மறுபடியும் கை வைத்தியமா? அந்த கை வைத்தியத்தில் தானே இப்படி ஆகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீ இன்னொன்று பண்ண போறியா? ஏய், அது அந்த மாதிரி முரட்டு கை வைத்தியம் இல்லை. இது நல்லா சாப்பிட்டா தான் இருக்கும். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, அப்புறம் என்ன இருக்கு, 2-3 பொடியை போட்டு ஒரு துணியில் நல்லா நினச்சி நல்லா பிழிஞ்சு அப்படியே ஒத்தடம் கொடுத்தோன்னா ஒரு மாதிரியா இருக்கும். உனக்கு வலியெல்லாம் போய் நல்லா சூப்பராகிடுவ. பார்த்துக்க, ஒத்தடம் கொடுக்கும்போது உனக்கு சுகமாக இருக்குன்னா பார்த்துக்கவே. எம்மா நீ மல்லிப்பொடி மிளகா பொடியெல்லாம் போட்டு நான் ரசமாக வைக்க போகிற? டேய், அது ரசம் இல்லைடா, இது ஒரு கஷாயம். என்னது கஷாயமா? ஐயோ, இப்போதான் என் வயிறு கொஞ்சம் நல்லா இருக்கு. நீ மறுபடியும் ஏதாச்சும் கொடுத்தெடுத்து பேதி ஏதி பிடிங்க போது பார்த்துக்க. டேய், அது குடிக்கிற கஷாயம் இல்லைடா, ஒத்தடம் வைக்கிற கஷாயம். ஆஹா, இன்னொரு விஷப்பரிச்சு என்ன வச்சா? ஏதாவது சொல்லி தப்பிச்சிக்கணும். என்னடா வாயிலே முணுமுணுக்கிற? இல்லைம்மா, இப்போவே பண்ணணுமான்னு யோசிக்கிறேன். நல்லா மத்தியானம் சாப்பிட்டு விட்டு மெதுவாக தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணால் நல்லா இருக்கும்ல, அதான் பார்த்தேன். டேய், கையோட கையாக பண்ணால் தானே அது நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பண்ணிங்கன்னா உனக்கு தூக்கம்தான் வரும். அதை பண்ணிட்டேன்னா கொஞ்ச நேரம் தூங்காமல் இருக்கணும். என்னங்க ரெடியா கிளம்புவோமா? அம்மா என்ன ஃபுல் ரெடி ஆகிட்டு வந்திருக்கியே, எங்கே? என்னத்த? அதான் போன வாரமே சொன்னேனே, எங்கள் வீட்டில் இன்னைக்கு விருந்து கூப்பிட்ருக்காங்க. அதான் ரெடி ஆகிட்டு நானும் அவரும் குழந்தைகளோட கிளம்புறோம். விருந்துக்கா? அங்கே பாரு, அவனை நிச்சயமே தெம்பில்ல. இதில் விருந்துக்கு போய் அவன் என்ன பண்ண போகிறான்? அவர் சும்மா பண்ணுறத அதெல்லாம் சாப்பிட்டா சரியாயிரும். ஏய் என்னடி புதுசு எப்படி இருக்கா, நீ பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்கிற. வேற என்ன பண்ணுறத? வர வர இவருக்கு ஏதாச்சும் ஆகிட்டு தான் இருக்கு. அவங்களும் என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்போ 1 மாதம் ஆச்சு. என்னால் இனிமேல் தள்ளியெல்லாம் போட முடியாது. ஒரு 2 நாள் நான் போயிட்டு வரேன், சரியா? அடிப்பாவி. சரி, நீ வேணா முன்னாடி பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறதுனா போ. நான் உன்னை நல்லா ஒருத்தடம் கொடுத்துட்டு மெதுவாக அனுப்பிடுறேன். சரி, ஏதோ பண்ணுங்க, நான் பிள்ளைகளோட கிளம்பிட்டு இருக்கேன். என்னங்க வந்து சரிங்க சீக்கிரமா, சரியா? பிள்ளைங்களா ரெடியா? வாங்க போவோம். நாங்க ரெடியா போவோம். வா சீக்கிரமா போவோம், அங்கே போய் நிறைய விளையாட வேண்டியது இருக்கு. சரி வாங்க, நம்ம 3 பேரும் போவோம், சரியா? அப்பா மெதுவாக வருவாரு. பாட்டிக்கு டாட்டா சொல்லிட்டு வாங்க. என்னங்க மசன்னு இருக்காம சீக்கிரமா தான் சொல்லிட்டு கிளம்பி வாங்க. சரி நீ போ, நான் வரேன். டேய், என்னடா உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? நான் உறுதி தானே, ஏதாச்சும் சமைச்சு வச்சிருக்காளா இல்லையா? அதையும் நானே பண்ணிக்கணுமா? வீட்டுக்கு கூப்பிட்டானுங்க, விருந்து அப்படின்னு சொன்னோம்னா இப்படி பறந்து போகிறான். ஒரு வேலையும் பண்ணியிருக்க மாட்டாளே. எனக்கு எப்படிம்மா அதெல்லாம் தெரியும்? நானே இங்கே வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கேன், நீ வேற வந்து ஏதாச்சும் கேட்டு. அதானே, பொண்டாட்டியை பற்றி கேட்டால் எதுவுமே தெரியாது. பாரு, உன் தங்கச்சி வேற வர்றேன் அப்படின்னா. அதான் அவன் வந்தால் இவ கிளம்பிடுவாளே, இருந்தால் வேலையெல்லாம் இவ தலையில கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உசார எஸ்கேப் ஆகுறான். சரிம்மா விடுமா. அதானே, ஏதாவது சொல்லி என் வாய மூடிடுறேன். சரி உட்காந்துரு, நான் போய் அந்த கஷாயத்தை ரெடி பண்ணிட்டு உன்னை வந்து கூப்பிட்றேன்.
என்னால் இங்கே உட்காரலாம் முடியாது, நான் வேணா அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ போய் ரெடி பண்ணிட்டு டக்குன்னு கொண்டா. சரி ஏதோ பண்ணு. என்னங்க முடிஞ்சா இல்லையா? நாளெல்லாம் ஒரு 4 கட்டையை வச்சுக்கிட்டு உடச்சிக்கிட்டே இருப்பீங்களே. அதான் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் வலி. சரி சீக்கிரமாக வெட்டி முடிங்க, தொண்ணு பேசாமல். ஏய் தாத்தா பாட்டி, தாத்தா பாட்டி. ஏய் வாங்க கண்ணுங்களா, எப்போ வந்தீங்க? இப்பதான் தாத்தா வந்தோம். டேய் எச்சக்குட்டி, எப்படி இருக்கேன்? பாட்டி நான் சூப்பரா இருக்கேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? குளிக்கிறதுக்காண்டி சுடு தண்ணி வைக்கிறேன். தாத்தா நம்ம தோட்டத்துக்கு போய் விளையாடுவோமா? ஆமா தாத்தா, அப்படியே பம்பு செட்டில் இன்னும் குளிக்கலாம் ஜாலியா. ஏன் இருங்க, தண்ணி புது தண்ணி, டக்குன்னு போயெல்லாம் குளிக்க முடியாது சரியா? அதுக்கப்புறம் ஜலதோஷம் பிடிச்சிக்கும். இப்போ வேறு வெயில் காலம், விட்டு விட்டு மழை வேறு பெய்யுது, அதுக்கப்புறம் அது வேறு ஆயிரப்போகுது. ஏன் பாட்டி இப்படி சொல்ற? நாங்க குளிச்சா என்ன? இரு உங்கள் அம்மா வரட்டும், வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறமா போகலாம். எங்கே உங்கள் அம்மா? ஆளைய காணா? இந்த பின்னாடி வர்றாங்க அக்கா. ஏம்மா எப்படிம்மா இருக்க? அப்பா எப்படி இருக்கீங்க? வாம்மா எப்படி இருக்க? நாங்க நல்லா இருக்கோம். எனக்கு என்ன வந்துச்சு, இந்த அடுப்பை வச்சுக்கிட்டு டெய்லி ஊதிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு நாள் போகிறது தான் மிச்சம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்களே, கொஞ்ச நேரம் நிம்மதியாக ஜாலியாக உங்க கூட பேசிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்பேன். அம்மா நாங்க தாத்தாவோட சேர்ந்து தோட்டத்துக்கு போக போறோம்மா. சரி சரி போலாம் இப்போ தானே வந்திருக்கீங்க. இல்லைம்மா இப்போவே போனாதான் கொஞ்ச நேரம் குளிக்க முடியும். குளிச்சுட்டு ஜாலியாக தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வருவோம். கொஞ்ச நேரம் இருந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக போகலாம் சரியா? போ பாட்டி, நீ வேற சாப்பிட்டா அப்புறம் தூக்கம் தான் வரும், விளையாட முடியாது. அதனால முன்னாடியே பண்ணிட்டு அதுக்கப்புறம் கடைசி வந்து சாப்பிடலாம். சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்கள். ஏதோ பண்ணு பாட்டி. எங்கம்மா மாப்பிள்ளையை காணா? பின்னாடி வந்துகிட்டு இருக்காரா? அவர் மெதுவாக வருவாருப்பா சாப்பாட்டு டயத்துக்கு. ஏண்டி என்னாச்சு? முந்தானத்து கேஸ் சிலிண்டர் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இடுப்பை பிடிச்சிருச்சு. ஐயோ, அப்புறம் என்ன, நானும் பக்கத்து வீட்டு பாட்டியும் சேர்ந்து நல்லா உலக்கைய வச்சுக்கிட்டு 4 காட்டு காட்டினோம், சரியாயிடுச்சு. அப்புறம் வராமல் இருக்காரு? வலி மொத்தமாக இன்னும் குறையல, கொஞ்சம் இருக்கு. அதான் அவங்க அம்மா வந்து ஒத்தடம் கொடுத்துட்டு அனுப்புறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அது என்ன ஒத்தடம் கொடுக்கறது? ஏன் நீ கொடுக்க மாட்டியா? அது இல்லைம்மா, அவங்க ஏதோ போட்டு சுடு தண்ணியை நல்லா காய்ச்சி நல்லா டவல்ல நினைச்சு பிழிஞ்சு சூடாக கொடுப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்களே கொடுத்து அனுப்பட்டோம். சரி வந்துடுவார்ல? ஆமாம், அதெல்லாம் வந்துடுவார் சாப்பாட்டுக்கு. சரி சாப்பாட்டுக்கு என்னம்மா செய்யலாம்? மருமையனுக்கு பிரியாணி தான் பிடிக்கும், அதே செஞ்சுருவோம். அதானே, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் செய்யுங்க. அப்போ நாங்களாம் அதுக்கு சும்மா வந்திருக்கோம். எனக்கு பிரியாணி பிடிக்கும். எனக்கும் தான். இந்தா ரெண்டுமே சொல்லிருச்சு, அப்புறம் என்ன? அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் செய்ய மாட்டீங்க? உனக்கு பிடிச்ச சிக்கன் ஃப்ரை பண்ணிடுவோம். சரி ஏதோ பண்ணுங்க. சரிங்க, தோட்டத்து பக்கம் போய் 2 கோழியை பிடிச்சிட்டு வாங்க, நல்லா விட கோழியை பிடிச்சிட்டு வாங்குங்க. சரி அம்மா, அப்போ நாங்கள் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரோம் தாத்தாவோட போய். ஆமாம்மா. ஏய், தாத்தாவை கஷ்டப்படுத்தாம பண்ணணும் சரியா? சரிம்மா, அப்படியே கொஞ்ச நேரம் பம்பு செட்டில் குளிச்சுட்டு தான் வருவோம். ட்ரெஸ் எதுவும் கொண்டு வரலையடா? குளிச்சுட்டு என்ன பண்ணுவேன்? போன வாட்டி வரும்போது 2-3 ட்ரெஸ் வச்சுட்டு போயிட்டீங்கல்ல, அதை போட்டுக்கலாம். சூப்பர் தாத்தா, அதே போட்டுருவோம். வரும்போது அப்படியே தோப்பு பக்கம் போய் 4-5 பழத்தையும் படிச்சுட்டு வாங்க சரியா? ஏது மாம்பழமா? ஆமாம்மா, பழம் 2ஐயும் படிச்சுட்டு வாங்க. சரி தாத்தா, நாங்கள் ரெடி. ஆமாம் தாத்தா, நல்லா பம்பு செட்டில் கொஞ்ச நேரம் குளிக்கணும். வாங்க போவோம். சரி வாங்க போவோம். பசங்களா பார்த்து ஓடணும், பல்லெல்லாம் இருக்கும், அப்புறம் அடிக்கடி பட்டுரும். சரி தாத்தா. நில்றா, நானும் வரேன். முடிஞ்சா புடி பார்ப்போம். இன்னைக்கு ஒன்று என்ன பண்ணுறேன் பாரு. ஆஹா, கொத்து கொத்தா காய்ச்சிருக்கேன், வாயில் வேற எச்சி வருது. எனக்கு ஒன்று பிடுங்கி போடுறா. இரு தாத்தா வரட்டும், அவர் ஏதாச்சும் வச்சிருப்பாரு பிடுங்கிறதுக்கு. என்ன பசங்களா நின்றுட்டீங்க, என்னாச்சு? தாத்தா வாயெல்லாம் வச்சு வருது. 2 மாங்காய் நம்ம தோப்பு தான், எத்தனை பறிச்சுக்க. இல்லை தாத்தா, எங்களுக்கு எட்ட மாட்டேங்குது. நீங்கள் தான் எட்டி பறிக்கணும், எனக்கு தான் வயசாயிடுச்சுல்ல, என்னால் பறிக்கலாம் முடியாது. நீங்களே ஏதாச்சும் பண்ணி பறிங்க பார்ப்போம். எனக்கு ஒரு ஐடியா, நான் குனிஞ்சுக்கிறேன், நீ என் மேலே ஏறு, அப்படியே மாங்காயை பறிச்சு போட்டுடலாம். எப்படி?
ஏய் சூப்பரா. அப்பா, ஏய் என்னடி இவ்வளோ வெயிட்டா இருக்க? டேய் பயமுடுறா, நான் உன்னோட வெயிட் கம்மி தான். அடிப்பாவி, என்னோட கால்லாம் இப்பவே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரமா ஒரு ரெண்டா பறிச்சு போடுறீ. இரு இரு, என்ன கொஞ்சம் பக்கமா போ. இது போதுமா? போதும் போதும். பறிச்சு போடுறீ. டேய் இந்தா பிடிச்சிக்க. என்னால எப்படி பிடிக்க முடியும்? கீழே போடு, போகும்போது புறக்கிக்குவோம். டேய் இது போதுமா, இன்னும் பறிக்கவா? பறிச்சு போடுறீ இன்னும் ரெண்டு. இது பத்துமா? போதுமா? என்னடி வெறும் காயா பறிக்கிற? பழமும் இல்லையா அதுல? டேய் மரத்துல இருக்கிறது எல்லாமே காயா தான் இருக்கு. உனக்கு வேணா நீ பழுக்க வச்சு சாப்பிடு, எனக்கு காய் தான் பிடிக்கும். சரி சரி, கீழே இறங்கி தொலை. என்னால நிக்க முடியல, அவ்வளோ வெயிட்டா இருக்கு. உடா பக்கி. அப்பாடா, இப்பதான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. ஏன் மாம்பழத்தை இது முன்னாடி பார்த்ததே இல்லையா? மாம்பழம் பார்த்ததுதான் ஒரே ஒரு தான் உனக்கு. அது இல்லடி பக்கி, நீ எம்எல்ஏ நின்று இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் நின்று இருந்தேன்னு வச்சுக்கவேன், நான் மண்ணுக்குள்ள போயிருப்பேன். அவ்வளோதான். போடா எரும மாடு, உன்னை விட நான் வெயிட்டு கம்மி தான். இதே நீ என் மேல நின்று இருந்தேன்னு வச்சுக்கவேன், நான் அவ்வளோதான் 10 அடிக்கு உள்ளேயே போயிருப்பேன் மண்ணுக்குள்ள. சரி சரி, பசங்களா சண்டை போடக்கூடாது. மாங்காய் எடுத்துக்கங்க, அப்படியே போவோம் தோட்டத்து பக்கம். ஏய் எறி மாங்காய். டேய் தும்கும், நீ தாண்டா கொண்டு வரணும், நான் தான் பறிச்சு போட்டேன்ல. எனக்கு வேணாம், எல்லாமே காயா இருக்கு. உனக்கு வேணா எடுத்துக்க. தாத்தா இங்க பாருங்க. சரி சரி, என்கிட்ட கொடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். தாத்தா அப்புறம் எங்கே போகிறோம்? உள்ள பல்லாமரம் நிறைய இருக்கு, போய் ஒன்று பறிச்சுட்டு வெட்டி சாப்பிடுவோம், சரியா? அப்போ குளிக்கிறது, குளிக்கலாம் குளிக்கலாம்.